ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேம்பாவணி பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸாக. இது 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருந்து எடுத்தது. தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர். சூசையப்பரை மையமாக கொண்டு பாடப்பட்டது தான் தேம்பாவணி நூல். இதனுடைய பாடல்கள் நகைசை, பகைசை, முகைசை, குகைசைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைனில் ஆரம்பிக்கும். நான் ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுருக்கேன். காலம் 8/11/1680 அவர் பிறந்தது. இறப்பு 4/2/1747 வரைக்கும். அவர் இயற்றிய நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். 5 நூல்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஞான உபதேசம், இரண்டாவது பார்த்திங்கன்னா பரமார்த்த குரு கதை, மூன்றாவது திருக்காவலூர் கலம்பகம், நான்காவது தொன்னூல் விளக்கம், ஐந்தாவது பார்த்திங்கன்னா கித்தேரி அம்மானைன்னு சொல்லிட்டு இது புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் தேம்பாவணியை பிரித்தா எந்த மாதிரி மீனிங் தரும்னு பார்த்துக்கலாம். தேம்பா ப்ளஸ் அணி ஈக்குவல் டு வாடாத மாலை. தேம்பா ப்ளஸ் அணினா வாடாத மாலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணின்னு சொன்னோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை அப்படின்றது பொருள். இதுக்கு 2 மீனிங் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. இது முக்கியமானது. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சிய எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தேம்பாவணி. பாடல்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 காண்டம், 36 படலங்கள், 3615 பாடல்கள் கொண்டது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேம்பாவணி பற்றிய டீட்டெயில்ஸ். தேங்க்யூ, படிச்சுக்கோங்க.